வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். ஒரு வார காலமாக எப்போது மழை, எங்கு மழை, எப்படியெல்லாம் மழை, வெளியே செல்லலாமா வேண்டாமா, அலுவலகங்கள் இருக்கிறதா, பள்ளி இருக்கிறதா என்ற பல்வேறு பரபரப்புக்கிடையே இன்றைய தலைப்பும் அதனையொட்டியே அமைந்திருக்கிறது. சென்னையை திக்கு முக்காட வைத்த இடைவிடா கனமழை. வடக்கு நோக்கி நகர்ந்து வந்த புயல் சின்னம் யூட்டர்ன் அடித்தது எப்படி? முன்கூட்டியே கணிக்க தவறியதா வானிலை ஆய்வு மையம்? கணிப்புகளை பொய்யாக்கிய இயற்கை சொல்லும் பாடம் என்ன? அல்லாடிய பள்ளி குழந்தைகள், விடுமுறை விட தவறிய அரசு. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் திரு வானிலை செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். 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 அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் அண்ணாமலை அன்பு கூட்டத்தின் மாநில தலைவர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. அடுத்ததாக அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவையின் நிறுவன தலைவர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். செல்வகுமார் சார், உங்களுடைய வார்த்தைகள் தான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு நேரமும் உங்களுடைய கணிப்புகள் எப்படி இருக்கிறது, அந்த கணிப்புகள் உண்மையாகிறதா, உண்மையானால் என்ன செய்ய வேண்டும் என்ற அத்துணை பேருக்குமே ஒரு வார்னிங் அலர்ட்ஸ் கொடுக்கறது உங்களுடைய வார்த்தைகள் தான். இப்போ இதில் என்ன ஆச்சுன்னா, மழை வராது, நகர்ந்து விட்டது, ரெட் அலர்ட் இல்லை, ஆரஞ்சு தானே வண்ணங்கள் மாறியது, மேகங்கள் நகர்ந்ததான்னு பார்த்தா மழை பொழிந்தது, சென்னை திக்கு முக்காட வைத்தது அந்த கனமழை. இந்த முதல் தலைப்பிலே பார்த்தீங்கன்னா திக்கு முக்காட வைத்த இல்ல திக்கு முக்காட வைக்க போகின்ற, திக்கு முக்காட வைத்திருக்கின்ற அப்படின்னு போடணுமான்னு தெரியல. உங்களுடைய கணிப்புகள் என்ன? இந்த யூ டர்ன் எதனால் நிகழ்ந்தது? கண்டிப்பாக இலங்கையில் அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க போகிறது என்று ஒரு காற்று சுழற்சியாக உருவான பொழுதே சில வார்த்தைகளை குறிப்பிட்டோம். இது இலங்கையில அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட வேண்டி வரும். இலங்கை மக்களை உங்கள் எங்கே செல்வது, அனுப்புவது என்று எனக்கே ஒரு வழி தெரியவில்லை. மலைக்கு சென்றால் சரியும், கடல் சென்றால் கடல் சீற்றம், காற்று, உள்ளே வெள்ளம் என்று உங்களுடைய பகுதியை நீங்கள் மேடான பகுதி என்று நினைப்பீர்கள். அது தாழ்வாகவே இருக்கும். இந்த அறிக்கை உங்களுக்கு கிடைக்காது. இது கிடைத்த உடனேயே வெள்ளம் பாதித்துவிடும் என்று பேரழிவு புயல், நீங்கள் பிறந்தது முதல் பார்க்காத புயல் என்றுதான் அது சொல்லியிருந்தோம். பிறகு என்னாச்சுன்னா, அரபிக்கடல்ல ஒரு காற்று தாழ்வு நிலை இருந்தது. தாழ்வு பகுதியாக தாழ்வு நிலையாக செயலிழந்து கொண்டிருந்தது. அப்போ இமயமலை காற்றை அது கட்டுப்படுத்தி வைத்திருந்தது. அதனால அளவான குளிர்காற்று போய் நீராக மாற்றி கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை அருகே வந்து கடலில் இறங்கி வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமையும் பொழுது குளிர்காற்று இதோடு வந்து இணைந்து விட்டது. அப்போ மழையோட அளவு குறைந்து விட்டது. கடலோரம் மட்டுமே மழைப்பொழிவை கொடுத்தது. வேதாரண்யம், தரங்கம்பாடி போன்ற பகுதிகளில் 25 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுத்தது. அப்போவே அந்த புயலானது வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதியில் நுழைவதற்காக முற்பட்டது. அது ஒரு எடை குறைந்த வெப்ப நீராவி, வெப்பமான ஒரு காற்றை கொண்ட ஒரு புயல். இது தரையில் இருப்பது ஒரு அடர்ந்த ஊடகம் கொண்ட ஒரு குளிர்காற்றை கொண்டு இருந்தது. நுழைய முற்பட்டு புயல் வட்ட வடிவமாக இருந்தது கூட நசுக்கப்பட்டு நீள்வட்டமானது. பிறகு மோதி பார்த்து விட்டு விலகி 100 கிலோமீட்டர் காரைக்காலுக்கு கிழக்கே சென்று விட்டது. பிறகு அது மரக்காணம் பகுதி கூட வரல, டைரக்டா அது கடலூருக்கு அப்பால் போயிட்டு மரக்காணம் பகுதியை தொடாமலே அப்படியே சென்னை நோக்கி நெருங்கியது. வரக்கூடிய கடந்த 30ஆம் தேதி இரவு, 1ஆம் தேதி நேற்றைக்கு அதிகாலையில அப்பதான் கொட்டியது மழை திடீரென்று. ஆனால் அப்பொழுது முதல் நாள் எதிர்பார்த்த இரவு மழை பெய்யாத காரணத்தினால இப்படியே பெய்யாமல் போய்விடும் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அது செயலிழந்தால் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நாமும் கணித்திருந்தோம். அதாவது மழை விலகவில்லை, மழை காத்திருக்கும் கனமழைன்னு தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம். காத்திருக்கும் கனமழை என்று சொல்லிட்டு இருந்தோம். அது வடகடலோரம் வரும் பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்தது. செயலிழக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு விட்டமும் பெருகும். அப்புறம் குளிரலையை ஈர்க்கும் சக்தியை அது குறைக்கும். புயல்ங்கிறது ஒரு சக்தி வேற, ஆழ்ந்த மண்டலங்கிறது சக்தி குறையும்ன்றதுனால அது இமயமலை உச்சிலிருந்து எடுக்கக்கூடிய குளிரை இல்லாம தரைப்பகுதி மற்றும் இடைப்பகுதியிலிருந்து குளிரை எடுத்து ஓரளவு குளிராக இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். மழை பொழிவை அதனால கொடுத்துச்சு.
இப்போ வரைக்கும் அந்த கரையை நெருங்க அப்பையிலேருந்து முற்பட்டு கொண்டுதான் இருக்கு. இப்ப கூட மாமல்லபுரத்துல கடக்க நெருங்குது, முடியல. இருந்தாலும் போராடி போராடி மரக்காணம் நோக்கி நெருங்கி விட்டது. மரக்காணத்துக்கு 63 கிலோமீட்டர் தொலைவில் இப்ப பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்துல அது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில மிக மெல்ல வந்து மெல்ல நெருங்கி மெல்ல கடந்து மெல்ல செயலிழந்து அந்த இடத்தை விட்டு தெற்கு நோக்கி தென்கிழக்கு தென்மேற்கு நோக்கி, அதாவது டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்கள் நோக்கியும் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டம் நோக்கியும் இது பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது செயலிழந்து கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கோடி பகுதிகளுக்கு போறதுக்கு 5ஆம் தேதி ஆயிடும். ஆகவே இந்த மிக நல்ல நகரும் ஒரு நிகழ்வாக போராடி செயலிழந்து தான் கிடக்கும். அது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா தான், ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் கறக்கும். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை திருவள்ளூரோட ஆந்திர எல்லையோரத்துல கனமா பெஞ்சிட்டு இருக்கு. சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் விட்டு விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெஞ்சிட்டே இருக்கு. தொடர்ச்சியா மழை ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்றைக்கு நள்ளிரவு அது கரையை கடக்க முற்படும் பொழுது மீண்டும் ஒரு மிக கனமழை பொழிவை, ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பொழிவை, பரவலான கனமழை பொழிவு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டி வருமோ என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று தெரிகிறது. சரி சார், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அழகர் செந்தில் சார், ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, ஒரு கிராஃபே போட்டு கொடுத்துட்டாங்க செல்வகுமார் சார். அதாவது இலங்கைக்கு சொல்லும் பொழுது கூட நீங்கள் இதுவரை பார்க்காத ஒரு புயல் இருக்கும், நீங்கள் சந்திக்காத பேரழிவு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது தரையில் இருந்தாலும் இருக்கும், மலையில் இருந்தாலும் இருக்கும், எப்படினாலும் இருக்கும் அப்படின்னு. அப்போ அரசாங்கம் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியதா? ஏனென்றால் நாங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே அந்த அழிவு வந்து போயிடும் அப்படின்றது தான் அவங்க சொன்னது. இப்போ நம்ம அடுத்து சென்னையை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரியான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை இருக்கும், இல்லை அது வராதுன்ற கணிப்போடு தான் இருந்தோம், ஆனால் வந்து விட்டது. இப்போ திரும்ப இன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதி கனமழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, மக்கள் எதிர்நோக்கி இருக்கும் சவால்கள், அந்த சவால்களிலிருந்து அவர்கள் எப்படி அவர்களை தற்காத்துக் கொள்வார்? வணக்கம். விடாது பெய்யும் கனமழை, கணிக்க தவறியது யாரின் பிழை, இதனால் பாதிக்கப்படுவது மக்களின் அன்றாட நிலை, அலட்சியமாக இருந்தவர்களுக்கு வைக்க வேண்டும் சிலை. சார், இதுல அலட்சியன்ற வார்த்தை எப்படி சார் வரும்? நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு விஷயத்தை நம்ம இப்போ இவர் கிளீனாக சொன்னார், இவர் தனியார். அப்போது ஒரு இடத்துலையும் அரசு துறையில் இருக்க அதுதான் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த பாயிண்ட் வந்தால் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு துறையிலும் இப்பொழுது இருக்கின்ற பெரிய அதிகாரிகளுக்கு பிறகு இன்னும் சரியாக 5 முதல் 10 வருடத்தில் இன்னும் பல யூட்டன்களை அடிக்கப் போகிறது பல துறைகள். இதற்கு காரணம் போதிய ஆர்வம் இல்லாத பல துறைகளில் திறன் மேம்படுத்த சுய ஆர்வம் குறைகிறதை காண முடிகிறது. பல துறைகளில் பல காலங்களில் பல நேரத்தில் என்னால் எல்லாத்தையும் சுட்டி காட்ட முடியாது. ஒவ்வொரு துறையிலும் ஓய்வு பெற்ற 5 முதல் 10 வருடம் கழித்து ஒப்பந்தம் போட்டு வழிகாட்ட அமர்த்தப்படுவது உறுதி. ஓய்வு பெற்றவர்களை அமர்த்தப்படுவது உறுதி. எவ்வளவு தனிநபரிடம் உள்ள திறமைகளை இதுவரை உயரதிகாரிகள் பயன்படுத்திக் கொள்வதில்லை. இனி அரசு முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் ஒவ்வொரு தனி மனிதையும் தனியார் நிறுவனங்களையும் அடையாளம் கண்டு அவர்கள் அமர்த்தினால் அரசுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இது ஒரு பாயிண்ட். நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை இதில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மழை காலங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் ஒரு 2-3 பாயிண்ட் வந்து மக்களுடைய சவாலை நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் பாருங்கள். சென்னையில் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். ஏதாவது ஒரு சாலை பள்ளமேடு இல்லாமல் குண்டுங்குடி இல்லாமல் இருக்கா அப்படின்னு காட்டுங்க. கேட்டால் சென்னை மெட்ரோ ரயில் வந்து ஹைவேஸ்க்கு நான் கொடுத்துருவோன்றாங்க. ஹைவேஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க ப்ராஜெக்ட் என்ஓசி கொடுத்தா நாங்கள் பார்க்க முடியுன்றாங்க. இப்படி மாறி மாறி குறைய சொல்கிறது தெய்வத்துக்கு சமம். அப்போ இங்கே நேரம் என்ன பண்ணாங்க, மக்கள் மட்டும் தான் தெய்வத்துக்கு போகிறாங்க. ஒரு இடத்துலையும் பள்ளம். இந்த மழையில் வந்து கரண்ட் திடீர்னு இருக்காது, ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துடும். இனி நான் என்ன கேட்குறேன்னா அரசாங்கத்துக்கிட்ட, ஏன்னா நான் வந்து எந்த கட்சி சாராதவன், எந்த ஜாதி மதம் இனம் சாராதவன், மக்களுக்காக மக்கள். நான் எல்லாத்தையும் சொல்கிறதே தான், உங்கள் ஜாதி மதத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, கட்சி வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியே வரும்போது ஒரு மக்களுக்காக அப்படின்ற கான்செப்டை நான் வைக்கிறேன். இதில் என்னென்னா, எந்த சாலையில் பள்ளங்கள் இருக்கோ இதில் வந்து மரண பள்ளங்கள். ஏன்னா ஒருத்தரும் ஒரு வீட்டில் வந்து மனைவி மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி லேடிஸும் வெளியே போகிறாங்க வராங்க, ஒரு பள்ளத்தில் இறங்கி அந்த 2 வீலர் விட்டாங்கன்னா முக்கியமாக வந்து சைக்கிளும் 2 வீலரும் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஆட்டோ எடுத்திங்கன்னா ஆட்டோ அந்த வீல் போய் விழுந்துச்சுன்னா அவங்க அந்த வண்டி காலி, அப்போ வண்டி ஓட்ட முடியாது. எந்த இடத்துல எந்த தெருவோட சாலையில் வந்து அதிகமாக பள்ளம் இருக்குதோ, அது மாநகராட்சி சாலையாக இருக்கட்டும், நெடுஞ்சாலை சாலையாக இருக்கட்டும், இல்லை ஊராட்சி நகராட்சி சாலையாக இருக்கட்டும், அந்த அதிகாரிகள் அங்கே மெத்தனம் காட்டினாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து இனி அரசு வந்து ஒரு 2 விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் இந்த ராஜ் தொலைக்காட்சி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். என்னென்னா, பள்ளம் எங்கே இருக்குது, அந்த வண்டி விட்டுட்டோமா, அந்த வண்டி சர்வீஸை வந்து எந்த கட்டணம் இல்லாமல் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். யார் அந்த பள்ளத்தில் யார் அங்கே பள்ளத்தை காட்டினா, அலட்சியம் யார் காட்டினாங்க,
அரசு செஞ்சுட்டு எந்த அதிகாரி அங்கே கார்பரேஷன் ஏஇ இருந்தால் ஏஇலேருந்து ஆர்டிசி வரையும், அதே மாதிரி ஐவேஸ் இருந்தால் ஐவேஸ் ஏஇலேருந்து இஇ வரையும் இல்லை எஸ்சி வரையும் இவங்களோட சம்பளத்தில் பிடிச்சி அந்த ரோடை போட வச்சாங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடு போட வைக்கணும் மெயினாக. ஏன்னா இவங்க அலட்சியம் காட்டினால தான். ரெண்டாவது, நான் சொல்ல சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு இடத்துலையுமே முதுகு வலி, முதுகு ஸ்பைன் அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் இவங்களோட அலட்சியத்தை காமிச்சிட்டு இவங்க மக்கள் சம்பளம் வாங்கி ஜாலியாக உட்காந்துப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு வண்டி கஷ்டப்பட்டு அந்த வண்டியை கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு 10,000 சர்வீஸு, அதுவும் இப்போலாம் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டுற அளவுக்கு வந்துச்சு சர்வீஸில். ஏன்னா வந்து எல்லாமே மாற்றினன்ற பேரில் எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. நுகர்வோர் துறை கோமாலகுது, போக்குவரத்து துறை கோமாலகுது. இதெல்லாம் யார் பார்க்குறது? இதெல்லாம் யார் மேலே? இப்போ டிராஃபிக் போலீஸும் ஃபைன் போடுறாங்கல்ல. நான் உண்மையாக என்ன சொல்கிறேன், டிராஃபிக் போலீஸை தயவுசெய்து மதிங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மழையில் எல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறோம். இந்த மழை வெயில் கரண்ட்டு ஒயர் இருக்குது, நம்ம ஒரு திருவிழா போனால் பயந்து போனோம். தயவுசெய்து டிராஃபிக் போலீஸ் யாரும் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க நின்று வாங்கி விட்டா விட அவங்க டிராஃபிக் போலீஸ் மனுஷனாக மதிக்கணும்னா அதையும் கேட்குறது இல்லை. ஆனால் டிராஃபிக் போலீஸ் மட்டும் இல்லை, மற்ற துறையில் என்ன பண்ணணும், ரோடு போகும்போது கார்பரேஷனோ ஹைவேஸோ இந்த ரோடு ஏன் பள்ளமாக இருக்குது, நம்ம வீட்டில் நம்ம குழந்தை போகுதில்ல, நம்ம ஒய்ஃப் போகிறாங்கல்ல, நம்ம மனைவி மக்கள் போகிறாங்களே, விழுந்துட்டாங்கன்னா உயிர் போச்சுன்னா அரசு சாரி கேட்டு நிவாரணம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? அப்போது இந்த வண்டி சர்வீஸை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட ஸ்பைன் சார்ஜஸை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு எந்த அரசு அதிகாரி மெத்தனை காட்டினாங்களோ அந்த அதிகாரி என்ற அதிகாரியோட சம்பளத்தை பிடிச்சாங்கன்னா அடுத்த சேலஞ்ச் பண்ணுற அடுத்த மலையில் வரும்போது எந்த ரோடும் அப்படி இருக்காது. சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ இந்த ஒரு 2-3 நாட்களாகவே நீங்கள் தொலைக்காட்சி செய்திகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. ஆனால் மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ரோட்ல தான் நிற்கிறாங்க. களப்பணியாளர் சொல்லவே இல்லை, துப்புரவு பணியாளர் சொல்லல, நான் ரோட்ல நிக்கிறவங்க சொல்லல. அதிகாரிகள் என்ன பண்றாங்க, நான் இப்ப என்ன சொன்னேன், ஊழியர்களை பத்தி நான் பேசவே இல்லை. அரசு ஊழியர்களை பத்தி நான் எதுவுமே வாய் திறக்க மாட்டேன். ஏன்னா அவங்க களத்தில் நிக்கிறாங்க, அது சுகாதாரத்துறை ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கவே தான், உங்களுக்கு அந்த கைடன்ஸை கொடுக்கவே தான் பண்ண முடியுது. கைடன்ஸ் என்ன கேட்கறேன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் இவ்வளோடு ஃபில் பண்ணா போதும், நீங்க ரோட போட மாட்டீங்க, ஆனா அதை க்ளீன் பண்ணுங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுங்க, இதே பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை டைட் பண்ணா அது 10 மூட்டை குடோன்ல இருந்து போயிடலாமே. எதுக்கு 10 மூட்டை அங்க வைக்கணும் இங்க வைக்கணும் அந்த காமெடி மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் அப்புறம் படிச்சவங்களுக்கு படிக்காத என்ன வித்தியாசம் இருக்குது? எதுக்கு உயர படிச்சு வரீங்க? எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரீங்க? ஐஏஎஸ் எதுக்கு படிக்கிறீங்க? ஐஏஎஸ் எதுக்கு படிக்கிறீங்க? எல்லாரும் தயவுசெய்து வந்து வண்டியை பிடுங்குங்கன்ற, யாருக்குமே வண்டி இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் கலெக்டராக கூட இருக்கட்டும், பொதுத்து போக்குவரத்து யூஸ் பண்ணுங்க. எமர்ஜென்சி மீட்டிங் மட்டும் தான் காரு, அப்பதான் அந்த வழி தெரியும். பைக்கில் போட்டோம், அந்த இருட்டில் அந்த பைக்கில் அந்த ஹெல்மெட்டை போட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த பள்ளத்தில் எங்கே விழப்போதும் எங்கே போகிறோம் அந்த பயத்தை பிடிச்சி போகணும். லைட் இல்லைன்னா அந்த வழியை வந்து கலெக்டர் வரையும் தெரியணும். அந்த தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மக்களுக்கான வழி தெரியும். இல்லைன்னா சரியாவது. ஒன்று இருங்க, ஒன்று சொல்லிடுறேன். இன்னொன்று என்ன, இந்த சமயத்தில் மழை காலத்தில் ரேபிடோ, ஓலா, யூபர் இந்த கம்பெனிகள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி 5 கிலோமீட்டருக்கு 250, 300, 400 கொல்ல பகல் கொல்ல. இதில் ஓப்பனாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு சவால் விடுறாங்க அந்த கம்பெனிக்காரங்க. கேப்டன்ஸ் ஆர் நாட் அக்செப்டிங், அது போட்டு அடுத்த செகண்ட் வருது, அவங்க ஒரு 2 நிமிஷம் வரலன்னா கூட பரவாயில்ல. கேப்டன்ஸ் ஆர் நாட் அக்செப்டிங் 50 rupees, 100 rupees, 150 rupees. காரும் ஆட்டோவும் அநியாயம். அது போக அவங்க போடுற ரேட்டு அநியாயம். அது போக டிரைவர்ஸ் வந்து வரவும் மாட்டேன்றாங்க. அப்போ ஃபோன் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறாங்கன்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா தெரியா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா தெரியா. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஒரு 10,000 15 சம்பாதிக்கிறேன், எங்கெல்லாம் போவோம், அவனு வந்து நாளைக்கு வழிபறி பண்ணணுமா? இல்லை என்ன எல்லாம் திருடுனாக்குறீங்களா? உங்களுக்கு பொது போக்குவரத்து இருக்கு, அந்த பொது போக்குவரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டியதுதானே. இல்ல நான் பயன்படுத்த போனா அப்படிதான். இல்ல இது என்ன தனியார் போக்குவரத்து? இதுவும் பொது போக்குவரத்து தானே, கமர்ஷியல் டாக்ஸ் தான், அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் தானே போகுது. ரேபிடோன்னு போட்டிருக்கீங்கல்ல, அந்த ரேபிடோ போக்குவரத்துறை என்னதான் பண்ணுதுன்னு கேட்குறேன். போக்குவரத்து எல்லாமே கோமால இருக்கீங்களா? ஏன் நீங்க ஒரு நாள் போங்க, உங்க மனைவி மக்கள் அனுப்புங்க, மினிஸ்டர்ல இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லாமே அந்த துறை டிரான்ஸ்போர்ட் கமிஷன் போங்க. அப்படி போனாதான் நடக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன் என்னன்னா, அந்த ஒயர் ரோட்ல இருக்குது, அந்த ஒயர் ரோட்ல இருந்தா ஒரு ரோடு எலக்ட்ரோக்யூஷன் நடக்குது, மின்சாரம் தாக்குறாங்க. இதெல்லாம் யார் சொல்லணும்? மக்களுடைய விஷயங்களை ரெடி பண்ணி, அதாவது எப்பவுமே எங்களை மாதிரி தனியார்களை வந்து அவங்களுக்கு வந்து பயம். இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை சொல்லுவாங்க. ஏங்க பிரச்சனை சொன்னால் சொல்யூஷன் தானே சொல்கிறோம், வெறும் உங்களை வேலை சொல்லி சொல்லல, நீங்களே சம்பளம் வாங்கி செய்கிறீங்க, சம்பளம் வாங்கி செய்கிறோம். எங்களை ஆளுங்களை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க முதல்ல? ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா, இவங்க சொன்னால் வேலை செஞ்சுருவாங்க, நான் போய் செய்யணும். கீழே இருக்கிற கடத்தில் கொண்டு போட்டு புழியிறீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரீசெண்டாக இந்த சாருக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் அநியாயம் பண்ண. மழை காலத்தில் அவங்க போய் துடிக்கிறாங்க, இந்த வேலை யார் செய்வா? ஏன் ஒரு சின்ன அடிப்படை அறிவு என்னன்னா, ஒரு காலையில் ஒரு 150-200% ஒரு ஏரியாவில் எடுத்து வச்சுட்டு இது ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கூடவா நீ அங்கே எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குள்ளே வந்து போடுறது? இவ்வளோ பேர் சாகிறதுக்கு மழை காலத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க? டென்ஷனில் வண்டி ஓட்டு போனாங்கன்னா அவங்க ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை யார் பார்க்குறது? சரிங்க சார், பல ஒரு கேள்விகளையும் பல ஒரு வேதனைகளையும் நீங்கள் பதிவு. வேதனை மட்டும் இல்லை, அதோட ஒரு டீயை சொல்கிறேன். ஒரே ஒரு டீ என்னன்னா, டீ என்றா என்னன்னா டிட்வா, இந்த புயல் டிட்வான்றதும். ஆனால் டீ ஃபார் ட்ரீ, மரம் விழுற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செய்து நம்ம அவங்க அதிகாரி பார்த்துப்பான்னு நினைக்காதீங்க, ஊழியரை பார்த்து நினைக்காதீங்க, மக்கள் சொல்லணும். டீ ஃபார் டிராஃபிக் போலீஸ் மதிங்க. டீ ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கீழே ட்ரீ கீழே நின்று பேசாதீங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் போக வந்தால் இமீடியட்டாக சொல்லுங்கள்.
T ஃபார் டிரான்ஸ்போர்ட். இந்த ஓலா, ரேபிடோ, யூபர் அந்த கம்பெனிக்கு பண்ணுற அட்டகாசங்களும் ஒரு சில ஓட்டங்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் சரி பண்ணுங்க. T ஃபார் டிப்ஸ். யாரெல்லாம் இந்த அதிக டிப்ஸ் கொடுக்குறாங்க, டிப்ஸ் என்னன்னா காசு கிடையாது, இந்த இது செய்யுங்க அந்த இது செய்யுங்க அவேர்னஸ் டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. T ஃபார் த்ரெட். என்னென்னலாம் நம்ம லைஃப்பில் த்ரெட் இருக்குது, வழிக்கு விழுமா, மண் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்க. T ஃபார் டைஃபாய்டு. டைஃபாய்டு வராமல் பார்த்துக்குங்க. சரிங்க சார். ஜெயக்கண்ணன் சார், அதாவது இது டைம் விவாத நேரத்திற்கான ஒரு நேரம். பொதுமக்களோட ஒரு கருத்துக்கள், பொதுமக்கள் என்னென்ன அவலங்கள், அவர்களுக்கு என்ன இடையூறுகள் அப்படின்னு ஒரு மிக நீண்ட ஒரு பிரசங்கமே பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியதா அரசு? இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைப்பிலேயே கடைசி வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாடிய பள்ளி குழந்தைகள். அதாவது மழை, வெள்ளம், புயல் அப்படின்னு எச்சரிக்கைன்னா முதல்ல குழந்தைகளை வந்து காப்பாற்றணும். அதுக்கான அறிவிப்பு நமக்கு வந்து வரணும். அந்த கலெக்டர்ஸ் தான் கொடுக்கணும். முன்னாடி அரசாங்கத்திடமிருந்து வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாதிரி இருக்கனால கலெக்டர் டெசிஷன் எடுக்கணும். நாங்கள் இப்போ வந்து விடுமுறை விட தவறிய அரசு எந்த நேரத்தில் அந்த டெசிஷன் எடுக்கணும், எத்தனை மணிக்குள்ள அவங்க இதை வந்து கொடுக்கணும் மக்களுக்கு? இந்த செய்தி என்னன்னா, அவர் வானிலை அறிக்கை அவர் ஐயா சொன்ன மாதிரி அன்றைக்கு வந்து ஒரு குழப்பமானது. ஞாயிறு இரவு நடந்தது பார்த்தீங்கன்னா மழை குறைவாக இருக்குது. மழையோடைய தீவிரம் இப்போ வந்து பள்ளி குழந்தைகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம வீடுலேருந்து அனுப்பும்போது கூட மழை குறைவாக இருக்கிறதுனால நம்பி அனுப்புகிறோம். அதன் பிறகு திடீர்னு தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க மழை. பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நம்மளே அதை நினச்சிக்கிட்டே எப்படி கூட்டிகிட்டு வரோங்கிற மாதிரியான தான் இருக்கும். அதாவது யாருக்குமே அந்த இடத்துல வந்து நேற்று வந்து விடுமுறை விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் செய்தி. நான் என்ன சொல்கிறேன், பள்ளிகளை பொறுத்தவரை விடுமுறை விடுவதில் ஒரு குழப்பமும் இல்லை. மழைன்னு வந்துட்டாவே விட்டுருங்கிறேன். அந்த பள்ளியோட மேனேஜ்மெண்ட் இந்த இதை கொடுத்துடலாம். அந்தந்த பள்ளி பகுதிக்கு தகுந்தாப்புல நான் என்ன சொல்றேன், மாவட்டங்கள் தோறும் கலெக்டருக்கு தான் அந்த பவர் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். தனியார் பள்ளியா இருந்தா அந்த மேனேஜ்மெண்ட் முடிவு எடுக்கலாம். அரசு பள்ளிகளா இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், அரசு பள்ளிகளா இருந்தாலும் தலைமை ஆசிரியருக்கு அந்த இதை கொடுத்துருங்க. நான் என்ன சொல்றேன், ஒட்டு மொத்தமா கலெக்டர் தானே, கலெக்டருக்கு பல வேலைகள் இருக்கு. அந்த பேரிடர் காலம் பெருந்துயர காலங்கிற மாதிரி முழுக்க நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாத காலத்தையுமே பேரிடர் காலம்னே அறிவிச்சிடலாம். தொடர்ச்சியாக அப்படி தான் போயிட்டு இருக்கு. அரசும் கூட எத்தனை முன்னெச்சரிக்கை எடுத்தாலும் அவர் சொல்றது போல எல்லா கணிப்புகளையும் பொய்யாக்கி விட்டு இது போன்ற புயலும் மழையும் வருகின்ற போது எந்த அதிகாரிகளாலும் தொடர்ச்சியாக செயல்பட முடியாது. அழகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல பொதுநலத்தோடு அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதிகாரிகளும் மனிதர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், அரசு அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகள், இப்போ மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் இந்த மழைக்காலத்தை கணிக்க முடியாத அளவுக்கு அதுதான் இயற்கைங்கிறாங்க. இன்னொன்று, மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு மழை பெய்யறது கிடையாது. அது வந்து ஒரு இயற்கை. அதாவது பூமியில் மழை வருதுங்கிறது வானத்தினுடைய, அதை நான் என்ன சொல்கிறேன், இது பிரபஞ்சத்துடைய நியதின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதற்கான முன்னெச்சரிக்கை நம்ம தான் பண்ணணும். ஒவ்வொரு இப்போ கடந்த இதில் கூட விவாதத்தில் இப்போ கடந்த வாரம் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வந்து விவசாய சங்கங்கள் மழை காலங்களில் மட்டும் பேசக்கூடாது, கோடை காலங்களில் இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த. நான் என்ன சொல்கிறேன், இந்த 4 மாத காலத்திற்கு முன்னெச்சரிக்கையாக கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே செயல்படுங்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சாலை வசதியில் மிக தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறேன், போகக்கூடிய மாணவர்களே எல்லாருமே பள்ளி பிள்ளைகளை கல்லூரிக்கு தான் முக்கியமாக அவங்களுக்கு விடுமுறை விடும்போது அதற்கான உங்களுக்கு ஒரு தீர்வு நேரடியாக முதல் பிரச்சனையில் சால்வ் ஆயிடுது. பொதுவான அந்த போக்குவரத்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடுது. அதற்கான வாய்ப்புகளை கொடுங்க. இன்னொன்று, அதிகாரிகள் மட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன், கீழ்நிலை அதிகாரிகளுக்கே அந்த உத்தரவிடலாம். மாவட்ட ஆட்சியர் தான் கொடுக்கணும்னு இல்லை. பள்ளிகள் கல்லூரிகளை பொறுத்தவரை அந்த பள்ளிகளில் உள்ள தலைமை ஆசிரியர் அரசு பள்ளிகளாக இருந்தால், தனியார் பள்ளியில் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேரடியாக வந்து கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரிகளுக்குள்ள அதற்குரிய அதிகாரிகளை வைத்து நீங்கள் கொடுங்க. மாவட்ட கலெக்டர் தான் விடுமுறை விடணும், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அறிவிக்கணுங்கிறது வேண்டாம். இன்னொன்று, அப்படிலாம் போய் படித்து தான் வரணும்னு அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து மழை தான் தீர்மானிக்குங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கும். படிக்க போகிறாங்கிறதோட பாதுகாப்பு முக்கியமாக இருக்குது. இந்த சூழலையும் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த முறை தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சி இது போல தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை எத்தனை தான் எடுத்தாலும் மழை வெள்ளம் என்பது நாம் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு, கணிக்க முடியாத அளவிற்கு இருக்கும்போது யாரையும் குறை சொல்லி ஒன்றும் இல்லை. இன்னொன்று, சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிற மாதிரி இதை தாண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பல பகுதிகள் பாதிக்கப்படுது. சென்னையை வெள்ளத்தையே காட்டிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளும் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மழை பிரச்சனையும் பாருங்கள், டெல்டா மாவட்டங்கள் சம்மந்தப்பட்டதையும் பாருங்கள். சென்னையில் வீதிகளில் தெருக்களில் வந்து தண்ணி ஓடுது, இதெல்லாம் கொஞ்ச நேரம் சரியாயிடும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள் இங்கே பாதிக்கப்படக்கூடியதை பார்த்திங்கன்னா அந்த வருடம் முழுமே பாதிக்கும். இதையும் கவனத்தில் கொள்ளுங்க. இன்னொரு செய்தி என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு பெரிய பிரளயத்தை போல சென்னையை நீங்கள் காட்டுறதுனால நீங்கள் சென்னையை மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளுக்கும் தீங்கு செய்கிறீங்கன்னு தான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், பேசுவோம். செல்வம் சார், மழை என்பது ஒரு இயற்கையோட ஒரு வரம். அதுல அந்த கணிப்புகள் பொய்யாகும் பொழுது உடனே ஆட்சியாளர்களை குறை சொல்வது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஒரு 10 மாதம் கழித்து எழுத போகிற தேர்வுக்கு ஒரு மாணவன் எப்படி தயாராகிறானோ அப்படித்தான் இந்த 4 மாத காலத்திற்காக அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், களத்தில் நிற்கவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. தூர்வாரும் பணியாக இருக்கட்டும், இல்லை அந்த மழை வடிகால் அந்த விஷயத்தை செய்யறத எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மழை கொஞ்சம் வந்தோடனே மழை வந்துருச்சு, தண்ணி நிற்குது, ரோட்ல போக முடியல, ஆட்சியாளர்கள் சரியில்லை, இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, குறை சொல்வது எந்த வகையில் நியாயம்? ராஜ் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவது சகோதரி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது ஒரு அரசு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு, வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு எல்லா மக்களுக்குமான எல்லா நடவடிக்கைகளுக்கும் அரசுதான் பொறுப்பு. அரசு பொறுப்புன்னு சொன்னா அதிகாரிகள், அரசு வழிகாட்டுகிறது, அதிகாரிகள் செயல்படணும். இப்போ தம்பி கரு ஜெயகண்ணன் சொன்னாங்க, கலெக்டர் மட்டும் என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னாங்க. கலெக்டர் நாட் ஒன்லி கலெக்டர், அவர் இஸ் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஏன்னு கேட்டா 24/7 கலெக்டர் இந்த நேரத்தில் அலர்ட்டா இருக்கணும். நீங்க கேட்டீங்க எத்தனை மணிக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடணும்னு கேட்டீங்க. காலையில் 5 மணிக்கு அவங்க என்ன செய்யணும், ஓவரால் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீங்க உங்க பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுங்கன்னு கலெக்டர் சொல்லணும். அதனால நீங்க பொறுப்புல இருந்து தப்பிச்சு போயிட முடியாது. இதுல என்ன கேட்டீங்கன்னா, பிடபிள்யூடி மினிஸ்டர், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர், வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், ஒட்டுமொத்தமாக சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, அவங்க எல்லாருமே, ரெவன்யூ செக்ரட்டரி, ரெவன்யூ மினிஸ்டர், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நாம பொறுப்புல இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு தப்பிச்சு போயிட முடியாது. நீங்க வானிலை அறிக்கையில அப்படி போய் இந்த புயல் யூட்டர்ன் அடிச்சிருச்சு அப்படிலாம் சொல்றீங்க. அதுதான் இயற்கை. இயற்கை இப்படி எல்லாம் விசித்திரங்களை நடத்தும் என்பதை அரசு திட்டமிடணும். அரசு திட்டமிடாம மற்ற யார் மேலேயே பணி போட்டுட்டு போறது நியாயம் கிடையாது. இன்னொன்னு, சாலைகள் பராமரிப்பு முறையா இல்லையே. என்ன காரணம்? நீங்க கடந்த 4.5 ஆண்டுகள்ல எத்தனை சாலைகள் சென்னையில போடப்பட்டிருக்கு? அந்த சாலைகளுடைய தரம் என்ன? குவாலிட்டி கண்ட்ரோல் யார் பார்த்தது? நீங்க ஹைவேஸ் மினிஸ்ட்ரி என்ன செய்யறாங்க, பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி என்ன செய்யறாங்க? நீங்க சாலைகள் கார்பரேஷன்ல இருக்கிற மாநகராட்சியுடைய அதிகாரிகள் சாலை பராமரிப்பு என்ன பண்ணாங்க? ரைட்டு, மழைநீர் வடிகாலில் என்னவோ நாங்க புரட்சி பண்ணிடுவோம், அப்படி இப்படி 5 வருஷமா இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது, நாங்கள் வந்தா காலையில மழை பெஞ்சா 1 மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருச்சு. நேத்து கூட ஒரு சகோதரர் திமுகவிற்கு மிகவும் வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு நண்பர் சொல்றாரு, நான் அமெரிக்காவுக்கு கூட போனேன், ஆனா அமெரிக்கால கூட இப்படி எல்லாம் மழைநீர் வடிகால் மேம்பாட்டு திட்டம் ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணல, அதை விட தமிழ்நாடு சிறப்பா பண்ணிருக்குன்னு ஒருத்தர் போடுறாரு. எவ்வளவு அருவருப்பு, எவ்வளவு அசிங்கம் பார்த்தீங்களா? நீங்க ஒரு சாதாரண வெகுஜன மக்கள், வாக்களித்த மக்கள், உங்களை நம்பி இருக்கிற மக்கள், வரி செலுத்தக்கூடிய மக்கள், அவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கா இல்லையா? இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும். ஏன்னா நம்ம செல்வகுமார் சாரே ரொம்ப கிளியரா சொன்னாங்க எந்த அளவுக்கு அது வரும், மரக்காணம் வரும், மரக்காணத்துக்கு அப்புறம் தான் அது சென்னையை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு நடுவுல அது ஆட்டம் காட்டி விட்டு யூட்டர்ன் அடித்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தான் இந்த மாதிரி நடந்தது. அது மட்டும் இல்லாமல் மழை என்றால் சாலைகளில் தண்ணீர் தேங்கதான் செய்யும், கொஞ்ச நேரத்திற்கு பிறகுதான் அது வடியும். அதற்குள்ளாக அதை எடுத்துக்கொண்டு ஒரு பேச்சாக பேசுவது எந்த வகையில நியாயம்னு ஜெயகண்ணன் சார் கேட்டார்ல உங்களை. சகோதரி, நீங்க சென்னையோட அவல நிலையை சென்னையில இருந்து பார்க்கிற நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது மழை நீரும் குடிநீரும் சாக்கடை நீரும் கலந்து இந்த மக்களை போய் மக்கள் குடிக்க வேண்டிய ஒரு அவல நிலை இருக்க, அதையெல்லாம் அதை பார்த்து அரசாங்கம் வெட்கப்படணும். நான் இன்னும் சொல்லி இந்த அரசை குற்றம் சாட்டுறேன். என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் இத்தனை 1000 கோடி ரூபாயை மழைநீர் வடிகாலுக்காக செலவழித்தீர்களே, அந்த பணம்
உண்மையிலே செலவழிக்கப்பட்டதா அல்லது செலவழித்ததாக கணக்கு காண்பித்து வேறு வழியிலே மடைமாற்றம் செய்யப்பட்டதா, அதிகாரிகள் ஒழுங்கா செயல்படுறாங்களா? என்னுடைய அருமை நண்பர் அழகர் செந்தில் அருமையா சொன்னாங்க, எல்லா அதிகாரிகளும் பொறுப்பு. பிடபிள்யூல இருக்கிற சீஃப் இன்ஜினியர் வந்து அவரை ரோட்ல நடந்து போக சொல்லுங்க பாப்போம், கலெக்டர் நடந்து போக சொல்லுங்க பாப்போம், மந்திரியை நடந்து போக சொல்லுங்க. மந்திரிக்கு எஸ்கார்டு எத்துக்கு 7 எஸ்கார்டு வண்டி 7 இந்த மழை பாதிப்புகளை எல்லாம் பார்க்கறதுக்காக அமைச்சர்ல இருந்து எல்லாருமே களத்துல தானே சார் நிக்கிறாங்க. அமைச்சராக இருக்கட்டும், சென்னை மாநகர மேயராக இருக்கட்டும். சகோதரி, நான் தவறா எடுத்துக்கிடாதீங்க. அமைச்சர்கள் எந்த பகுதியில போய் பார்க்காங்க, எத்தனை இடத்துல போய் பார்த்துட்டாங்க? சென்னையில இருக்கிற 200 மாநகராட்சி வார்டுகள் 200 இருக்கு. அதுல இவங்க 200 வார்டுக்கும் அமைச்சர்கள் எல்லாம் பிரிச்சு போக சொல்லுங்க. அந்தந்த மாவட்ட அமைச்சர்களை களத்துல நிக்க சொல்லுங்க. யார் நிக்காங்கன்னு பார்ப்போம். டெல்டா பகுதியில நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், இந்த பகுதியில தஞ்சாவூர், திருவாரூர், இந்த பகுதியில எப்பவும் மழைக்காலத்துல மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும். கடந்த 26ஆம் தேதியில இருந்து இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது. நண்பர் அவங்க வானிலை செல்வகுமார் சார் சொன்னாங்க, இன்னும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரையும் கூட இந்த எச்சரிக்கை உணர்வு வேணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் வந்து இதை கணிக்க தவறியது வைக்கிறது, நான் அதுக்கெல்லாம் சொல்லல. நான் என்ன, வருமுன் காவாதார் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல சகோதரி. ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேட்டீங்கன்னா, இதை கணிக்க வேண்டிய பொறுப்பு அரசு இயந்திரத்திற்கு, அதிகாரத்தினுடைய ஒட்டுமொத்த குவியலை வைத்திருக்கிற, அதிகாரத்தை வைத்திருக்கிற அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அரசுதான் இந்த நிர்வாக தோல்விக்கு அரசு வெட்கப்பட வேண்டும். அரசாங்கம் வந்து பொறுப்பேற்கணும். மறுக்க முடியும். அதாவது இந்த மாதிரி மழை நேரத்துல இதை முன்கூட்டியே கணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அந்த பொறுப்பிலிருந்து யார் விலகுகிறார்கள்? அது வந்து கடைசியில யாரோட கஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். சார், இப்போ அழகர் செந்தில் சார், நான் பிரேக் விடலாம்னு நினைச்சேன். ஆனால் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதாவது இந்த தாழ்வு மையம் அப்படின்றது வந்து அங்கே நிலை கொண்டு இருக்கிறது, அது வந்து மழை பொழிவு தராது அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, அதனோட அந்த சென்டர் கிளிக் பாயிண்ட் வந்து சென்னை மேலேயே தான் இருக்கா, நகரவே இல்லை. ஸோ அது அங்கேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. அது 5ஆம் தேதி வரை மெல்ல மெல்ல போகும். மெல்ல மெல்ல போகும்போது என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுமக்களோட ஒரு கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க சார். நம்ம அரசாங்கத்தை சொல்லலாம், வானிலை ஆய்வு மையங்கள் ஏன் வந்து கணிக்க தவறிட்டாங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இவ்வளோ இருக்கே, அதெல்லாம் தாண்டி வீட்டிலேருந்து வெளியே வரணும்னா நம்மளோட பாதுகாப்பு எப்படி, நம்ம என்ன செய்யணும், அது யாருடைய பொறுப்பு? நான் எவ்வளோ வந்து அரசு அதிகாரிகள், அரசு இயந்திரத்தை குற்றம் சொல்கிறனோ, அந்த அளவுக்கு பொதுமக்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்களை பார்க்கும்போது எனக்கும் வெறுப்பு வருது. நான் இல்லைன்னு சொல்ல. உதாரணத்துக்கு வந்து மழை வருது, நான் மழை எப்படி போய் சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்புறது. பிளாட்ஃபார்மில் வண்டி ஓட்டுறது, வழிக்கு விழும், நடந்து போகிறவங்க போக முடியாது. இதை கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு மரம் விழுற மாதிரி இருந்தால் அங்கே சமூகம் வந்து சொல்லிட்டோம். ஏன்னா அவங்கள அந்த குடும்பத்துக்கு அதுக்காக தான் அவங்களை நேர்ந்து விட்டுருக்காங்க, எங்களை நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்ரி சிட்டிசன் இஸ் எ பிரைமரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஒவ்வொரு குடிமகனும் அடிப்படையில் சமூக ஆர்வலர்களே. அவங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு இவர் சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் வர முடியாது. நான் ஊழியர்களை பற்றி பேசல, அதிகாரிகளை பற்றி பேசல. ஊழியர்கள் அவங்க அங்கேருந்து கஷ்டமாக வரணுமேன்றதுக்காக அவங்க நம்பரை வாங்கிட்டு, ஐயா இந்த இடம் இருக்குன்னு ஒரு தகவலை கொடுத்துட்டிங்கன்னா, அந்த ஒரு வரக்கூடிய விபத்துகள், அதாவது எப்படின்னா எல்லாமே பேசும்போது வருமுன் காப்போம்ன்றாங்கல்ல, எல்லாமே இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த கட்சி அந்த கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் வந்த பின் பார்ப்போம் அப்படின்றதான் இருக்காங்க. அது வேணாம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு ஒயர் தொங்குது, ஒரு முகலிவாரத்தில் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒயர் இருந்தது, அதில் காலை வச்சு செத்து போயிட்டான். அதை கடந்து எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தகவல் கொடுத்தா அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். மரம் விழப்போது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது பஸ்ட் ஆகுது, இல்லை ரோட்டில் பள்ளம் இருக்குது, அந்த இதில் முடிஞ்சால் பேட்ச் ஒர்க் பண்ணலாம். ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கூட அவங்களே எடுத்துக்கிட்டு அந்த இதை ஒப்பினாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதநேயம் இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் இருக்காங்க. நான் அதையும் தான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் IAS IPSல கூட சூப்பராக நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஓரம் கட்டப்படுகிறார்கள். யார் ஜிங் செக் போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் முன்னாடி நிற்கிறாங்க, தவிர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்லாம் ஓரம் கட்டப்படுறாங்க. அதனால தான் பெரிய பிரச்சனை வருது. எந்த துறையாக இருந்தாலும் அது சின்ன லெவலில் பெரிய லெவலில் அதிகாரிகள் சொல்கிறாங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த பொதுமக்கள் இன்னும் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கார்பரேஷன், ஹைவேஸு, அப்புறம் வந்து டிராஃபிக்கு, இவங்களோடையெல்லாம் கனெக்டில் இருக்கணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கனெக்டில் இருந்து எந்தெந்த தகவல் சொல்லணுமோ. ஏன்னா மெயினாக என்னென்னா, ஒரு குழு இருக்குதுன்னா அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து நீங்கள் என்னென்ன தேவையாக போகணும், குட் மார்னிங் குட் நைட் மெசேஜை விட வேறு யாராவது போட்டாங்கன்னா இந்த குழு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இல்லை, பொதுவான விஷயங்கள் எதுவோ அது தேவைன்னா உங்களுக்கு இதே மாதிரி சங்கடங்கள் நடக்கும். இது எங்கள் ஊர் இல்லையே, சென்னை இல்லையே, தஞ்சாவூர் இல்லையே, இது அப்படி கிடையாது கணக்கு. புதுக்கோட்டையாகட்டும், பொன்னமலையாகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், பல்லடமாகட்டும், எங்கே இருந்தாலும் இதே ரோடு, இதே பொது பிரச்சனை
நம்ம ஏழும் வரலான்ற அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இவங்க அதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு என்னன்னா ஃப்ரீக் அவுட், சாப்பிட்றோம், ஊரை சுற்றுறோம், வரம் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அசால்ட்டான பொதுமக்கள் இருக்கக்கூடாது. அலட்சியமான பொதுமக்கள் லட்சியமாக மாற வேண்டும் என்பது. சரிங்க சார். செல்வகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அலட்சியமாக பொதுமக்கள் இருக்கக்கூடாது, அரசாங்கம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் தாண்டி அரசாங்கத்திற்கு அந்த நொடிக்கு நொடி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கிற அளவுக்கு உங்களோடது தான் இருக்கிறது. அந்த வானிலை ஆராய்ச்சியாளர் அவர்களுடைய பங்கு வந்து அளப்பரியது. ஏன்னா நீங்க கான்ஸ்டன்டா கவனிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தும் கூட ஏற்கனவே பொய்யானது வேற, இப்ப நகரக்கூடிய இந்த தாழ்வு மண்டலமானது எதனால இப்படி ஆச்சு, இதன் மூலமாக இயற்கை நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? அதாவது இப்போ நான் உங்க லைவ்ல இருக்கும் பொழுதே ஒரு அவசர செய்தி ஒண்ணு அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதாவது குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். என்ன செய்தினா, சொல்லுங்க சார். எங்களுக்கு முதல்ல திருச்சி முதல் நாகப்பட்டினம் காரைக்கால் வரை திருச்சி காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில மழை தொடங்கி இருக்கு. இந்த மழை நீடாமங்கலம் முதல் காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர் மற்றும் திருவாரூர் இடைப்பட்ட பகுதியில மேக வெடிப்பு மழை போல ஒரு 10 சென்டிமீட்டர் வரை கூட இப்ப கொட்டலாம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய நிருபர்கள் யார் இருந்தா உடனே கைபேசியில் அழைங்க. இப்ப நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதியில அச்சமூட்டும் மழை. பணியாளர்கள் இல்லத்திலிருந்து அதாவது பணி செய்யும் இடத்திலிருந்து இல்லம் திரும்பும் வகையில அமையாது என்று இப்ப தெரிவித்திருக்கிறேன். இந்த மழைப்பொழிவு அப்படியே வேதாரண்யம் வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை அடைத்துக் கொண்டும் திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூரிலிருந்து முத்துப்பேட்டை வரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நீடாமங்கலத்திலிருந்து மன்னார்குடி நோக்கியும் இந்த மழைப்பொழிவு முன்னேறி வருகிறது. காரணம் என்னன்னா, மரக்காணம் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய 63 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கூடியது மேலும் தெற்கு நோக்கி புதுச்சேரி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில இந்த கூனிமேடு, அனுமந்தை இந்த பகுதியை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமா மேக உற்பத்தியானது சுற்றுப்புறத்துல கூடுதலாகிறது. தெற்கே வருகிற காரணத்தினால டெல்டாவில் மீண்டும் மழை தொடங்கி விட்டது. அதனால இப்ப கடைகள்ல இருந்து நிறைய வணிக நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய மகளிர்கள் இல்லத்திற்கு வேகமாக அனுப்புங்க, தாமதப்படுத்தினால் மழையில சிக்கிக் கொள்வார்கள். அதனால அது மழை விடுவதற்கு சுமார் 2 மணி நேரம் ஆகும் என்று கூட இப்பதான் கொடுத்திருக்கிறேன். இப்படி தொடர்ந்து நாம லைவ்ல இருந்தா தான் நம்ம வந்து வானிலையை சரியா நம்ம கணிக்க முடியும். ஆகவே நம்ம பொதுவாக வானிலை ஆய்வு நிறுவனத்துக்கு நான் எந்த குற்றமும் சொல்லல. அவர்களால் ஒரு அரசு பணிங்கிறதுனால கொஞ்சம் ரொட்டேஷன்ல தான் டியூட்டி எல்லாம் இருக்கும். அவ போயிட்டு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும், ஃபாலோ பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நபரா விடிய நான் 2:30 மணிக்கு கூட முடிப்பேன், எத்தனை மணிக்கு வேணாலும் முடிப்பேன். மழை காலத்துல அறவே தூக்கம் வராது, அதற்காக எனக்கு சோர்வும் வராது இல்லை. அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வானிலையை கண்காணித்து கொண்டே இருக்கோம். இப்போ ஒரு 20 குழுல ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பேச முடியாத காரணத்தினால. இருந்தாலும் நீங்க கொஞ்ச நேரத்துல பாருங்க, நாகப்பட்டினத்துல அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கும் மழை பொழிவு கொடுத்துருக்கு. இப்போ கொடுக்க போகுது இன்னமும் நிறைய இடங்கள்ல டெல்டாவின்னு. ஆகவே இப்படி தொடர்ந்து நம்ம கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆகவே இப்படி கவனித்தால்தான் நம்ம துல்லியமாக கவனிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இது இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலையில இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தோட நீங்க கால் பண்ணி அங்க கேட்டா கூட தெரியும், கும்மிடிப்பூண்டிக்கு வடக்கே அப்படியே தடா வரைக்கும் இப்ப கனமழை காலையை விட மதியத்தை விட கூடுதலாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அது காசிமேடு உட்பட 800 மேலும் பாரிஸ் கார்னர்லாம் இன்னும் சற்று நேரத்துல ஒரு 11 மணிக்குள்ள நல்ல மழை பொழிவு தொடங்கிடும். கண்டிப்பா நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டத்தின் கிழக்கு, சென்னை மாநகரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட தாம்பரத்துக்கு கிடைக்க உள்ள பகுதிகளுக்கு வந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. மீண்டும் நாளை ஒரு காலையில ஒரு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி தான் கொடுத்திருக்கீங்க. நீங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்ல வந்து அதிகாலையில ஒரு நல்ல மழை இருக்கும், ரெட் அலர்ட்டுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும் பொழுது அந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுதான் அரசாங்கத்திடமிருந்து அறிவிப்புகள் வருகிறது. சோ அவங்க என்ன மாதிரி அறிவிப்பு வெளியிடலாம்? அது நான் நேரடியாக அரசாங்கத்தோட தொடர்புல இல்லை, இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகளோட தொடர்புல இருக்கிறேன். அவர்கள் வந்து முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் அது கொண்டு சென்று அது முடிவெடுப்பதற்கு தாமதம் ஏற்படும். நிச்சயமாக அது உடனடியாக ஏதாவது எனக்கு அதிகாரப்பூர்வமாக ஏதாவது இருந்தால் நான் வழங்கலாமே தவிர, இப்போது வரைக்கும் நாம யாரையும் குற்றம் சொல்லவில்லை. நம்ம இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தான் தவறு செய்திருந்தவில்லை. இப்ப கடலிலே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க உள்ள எல்லா உங்களுடைய விண்டி ஆப்பை கூட பார்த்திருந்தா கூட புரியும். 10 அதுல வந்து அதாவது உலகத்துல ஒரு 50 வல்லரசு நாடுகள் இருக்கு. வல்லரசு நாடுகளோட ஒரு 10 வல்லரசா இருந்தாலும் 50 மிக நம்மை விட நமக்கு சமமான ஒரு வானிலை கருவிகளை கொண்ட நாடுகள் இருக்கு. எல்லாமே தவறான ஒரு வழியை தான் காட்டினார்கள். அப்போ இந்தியாவும் அவர்களோட கூட்டு வைத்திருக்கிறது. அதாவது என்ன சொல்றோம்னா,
ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா ஜிஎஃப்எஸ் மாடல் தான் அமெரிக்காவோடது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்கே வராது, இந்த மழை தராதுங்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவோட பேச்சை நம்ம சர்வ ஒரு அசாதாரணமா எடுத்துக்க முடியாது. பெரிய வல்லரசு, பெரிய விஞ்ஞானிகள், பெரிய தலைகள் இருக்கும் பொழுது அப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுகிறது. சைட் எஃபெக்ட் ஏற்படும் நிச்சயமா ஆய்வுல. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனோடையும் ஒப்பந்தம் இருக்கு. அவர்கள் ஒரு மாதிரியான கருத்தை சொல்கிறார்கள். ஐரோப்பிய யூனியன்ல பல்வேறு உலக வல்லரசு நாடுகள் அதுல இருக்கு. பிரான்ஸ், எல்லா நாடுகள் இருக்கு. அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், ஆஸ்திரேலியா ஒன்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் கேட்கும்போது பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்பொழுதிலிருந்து முயன்று தவறி கற்றதை விட ஒரு பயனை, ஒரு அனுபவத்தை வைத்து ரொம்ப உள்ள மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு நான் பார்க்கல. சும்மா சர்வசாதாரணமா தான் அப்படியே பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். எளிதில் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு மகிழ்ச்சியான நான் பரிமாறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஒரு யோசிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம கருத்தாய்ப்பு தெரியும். சரிங்க சார், யோசனை அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க டேக்ல கொடுத்திருக்கீங்க. அப்ப இயற்கையோட சீற்றம் இது, இயற்கை கணிக்க முடியாதுதான். ஆனால் அதனுடைய பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? என்ன மாதிரியான காலநிலை மாற்றம் இங்க புவியில ஏற்பட்டு இருக்கு? அதாவது கடலானது கடுமையா வெப்பமடைந்து, நான் 1991 வானிலை அறிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பு கற்றுக்கொண்டிருந்தேன். 91 அறிக்கை கொடுக்க தொடங்கிட்டேன். எப்பொழுதுமே என்கிட்ட இந்த பேஸ்புக் எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆரம்பத்துல சாதாரண செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்து நாளிதழில் வரக்கூடிய அந்த பேப்பர்ல வரக்கூடிய சேட்டலைட் பிக்சர் வச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் SMS 24 SMS வச்சு அனுப்புனேன் எல்லாருக்கும். சென்னை வெள்ளத்தை கூட SMSல எனக்கு தெரிந்த 3000 பேருக்கு தான் என்னால தெரிவிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்த பிறகு எல்லோருக்கும் கிடைத்தது. அப்புறம் கொஞ்சம் ஆப் எல்லாம் வந்த பிறகு கொடுக்க தொடங்கினேன்னு தவிர இப்பொழுது உள்ள காலத்துல நிறைய வானிலையில நிறைய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு வரைக்கும் நானும் பாடம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆக இறக்கும் வரைக்கும் வானிலை மாறி பாடம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் பல்வேறு அனுபவங்களையும் தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில அதாவது கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை எப்படி பெய்யுதுன்னா பரவலாக பெய்யும், எங்கும் பெய்யும். மழை பெய்யும் என்று ஒரே வரியில அனுப்பிவிடலாம். தமிழ்நாட்டில் மழை என்றால் அது சென்னையிலும் பெய்யும், கன்னியாகுமரியிலும் பெய்யும், கோயம்புத்தூர்லயும் பெய்யும், அதை ஒட்டியுள்ள பெங்களூர் எல்லையிலையும் பெய்யும். ஆனா இப்பொழுது தெருவுக்கு தெருவு மாறுகிறது. நேற்றைக்கு பெய்த மழை கூட நீடித்து நின்று பெய்யவில்லை, கொட்டுகிறது ஒரே நேரத்துல. திடீர்னு வட சென்னை போகிறது, திடீரென்று திருவள்ளூருக்கு போகிறது, திடீரென்று செங்கல்பட்டு வருகிறது. இப்படி மழை பொழிவாக இருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு இடத்துக்கும் மழை மாறுகிறது. இப்போ நேற்றைக்கு பெய்த மழை 266 மில்லிமீட்டர் எண்ணூரில், அதே 5 சென்டிமீட்டர் தான் மழை பூந்தமல்லியில. அது இப்படி அருகிலேயே ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்படி எல்லாம் வானிலைக்கு காரணம் என்னன்னா கடல் கடுமையாக வெப்பம் அடைந்து விட்டது. 26.5 டிகிரி வெப்பம் இருந்தாலே புயல்கள் உருவாவதற்கு சாதகம். இப்போ கிட்டத்தட்ட அதை விட 3.5 டிகிரி கூடுதலாகி 30 டிகிரி செல்சியஸாக உயர்ந்திருக்கு. அமெரிக்கா ஐரோப்பா இடைப்பட்ட அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் நமக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில தான் பெரிய வலிமையான நீரோட்டங்கள்லாம் இருக்கும். இந்த வெப்ப உயர்வின் காரணமா நம்முடைய வங்கக்கடலையும் வலிமையான நீரோட்டங்கள் மாறிடுச்சு. ஒரு புயல் உருவானால அந்த கடல் வெப்பத்தை உறிஞ்சி ஊதிரும். உடனடியாக அடுத்த புயல் அந்த வருஷத்திலேயே உருவாகுது. இப்ப கஜா புயல் உருவான வருஷத்துல அடுத்த புயல் உருவாகவே இல்லை, எல்லாம் உறிஞ்சி ஊதிட்டு. இப்போ பாருங்க பசிபிக் பெருங்கடல்ல எத்தனை சூப்பர் புயல் வந்தாலும் அடுத்தடுத்தது புயல்கள் உருவாவதற்கு கடல் நீரோட்டம் கொண்டு வெப்பத்தை ஏற்றி விடுகிறது கடல்ல. இப்படி எல்லாம் உலகத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கு கடல் நீரோட்டம். நீரோட்டம் என்பது அந்த வெந்நீர் பானை நம்ம வைக்கும் பொழுது உள்ளர ஒரு கம்பி மாதிரி அங்கும் இங்கும் வெப்பத்தை கடத்தும், வெப்பத்தை பரப்பும். அதாவது வெப்பத்தை ஒரு இடத்துல கடத்தும். அதுதான் கடல்ல உள்ள வெப்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது. நிலநடுக்கோட்டுல இருந்து கல்கத்தாவை கடத்தும், கல்கத்தாவோட கூடிய கூலிங்க அது இலங்கைக்கு கொண்டு வரும், நிலநடுக்கோட்டு கொண்டு போறோம், மாலத்தீவுக்கு கொண்டு போறோம். இப்படி குளிர் நீரோட்டம், வெப்ப நீரோட்டங்கள். இப்ப வெப்ப நீரோட்டம் அதிகரித்து விட்டது, கடல் வெப்பம் அதிகமாகி விட்டது, புயல்கள் எல்லாம் அடிக்கடி ஏற்படுகிறது. இதனால இந்த வருடம் மழை 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 காய விடாத மழை. ஒரே ஒரு நிகழ்வு மோன்தா புயல் ஆந்திர பிரதேசம் போனதுனால ஒரு இடைவெளி கொடுத்தது. இனிமேல் இடைவெளிக்கு வாய்ப்பில்லை. சென்னைக்கு கூட காய விடாது. இன்னும் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய மழை பொழிவு இருக்கு. மழை பெய்யவில்லையே என்ற ஏக்கத்தோட காத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய மழை பொழிவு போதும் என்ற மழை பொழிவு இந்த ஆண்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் கடல் வெப்பமடைந்து விட்டதுனால. செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இனி காயறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஈரப்பதத்தோட தான் இருக்க வேண்டும். இந்த தென் மாவட்டங்களை எதிர்பார்த்ததற்கு மேலேயே மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான மழை
நம்ம கணிப்புகளை தாண்டி இருக்கும் பொழுது நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு இருப்பதுல என்ன நியாயம் இருக்கிறது? 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் அவங்க செய்யல இவங்க செய்யலன்றதை தாண்டி இது இயற்கை, அதாவது கடல் வந்து வெப்பமயதாதல். ஸோ அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் செய்யணுமே தவிர நம்ம வந்து அள்ளி தெளிக்க கூடாது குற்றச்சாட்டுகளை அப்படின்றது தான் ஜெயகண்ணன் சாரோட வார்த்தைகளாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள்? சகோதரி, எனக்கு இந்த அரசை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் வந்து இந்த அரசை வசைப்பாடி என்னுடைய வார்த்தைகளுக்கு வலிச்சே இருக்கணும்னு நான் என்னைக்கு நினைக்கிறவன் கிடையாது. அதே நேரத்துல இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிற காலம் ஒன்று நிரந்தரமா தெரியும். வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கூட, அக்டோபர் நவம்பர்லயே முடிஞ்சிடும். இப்ப டிசம்பர் தாண்டி கூட இந்த மழைக்காலம் நீடிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் அல்லது அந்த கவர்மெண்ட் மெஷினரிஸ் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா அரசுட்டு தான், அந்த ஆளுகிற சர்க்கார்கிட்ட தான் இருக்கு. சர்க்காரை நிர்வகிக்கிற அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் இவங்க கிட்ட தான் இருக்கு. நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன். ஒரு செய்தி, கடந்த காலங்கள்ல ஒரு உத்தரவு, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதா வேண்டாமா என்று அதிகாரிகளால முடிவெடுக்க முடியாததுனாலேயே ஒரு பெரிய ஆபத்து கடந்த காலத்துல வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் நிச்சயமா சொல்றேன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தாழ்வான பகுதிகளில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சகோதரி, இப்போ ரொம்ப பெரிய அளவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநகராட்சி பகுதிகளிலேயும் அந்த திட்டம் இந்த திட்டம் அப்படி எல்லாம் வந்து மழைநீர் வடிகால் வாரியம், அதாவது கழிவு நீர் வடிகால் வாரியம், அந்த வாரியம் இந்த வாரியம்னு இருக்கு. ஒவ்வொரு அதிகாரிக்கும் 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒவ்வொரு அதிகாரிக்கு வாகனம், அவங்களுக்குள்ள சலுகைகள் இதெல்லாம் இருக்க, இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் மனச்சாட்சி இருக்கணும். மனச்சாட்சியோட அதிகாரிகளும் அரசுக்கு ஒத்துழைக்கணும். 2வது, அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு அமைச்சர் பெருமக்களுடைய கரங்கள் வந்து சுத்தமா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட போய் மணிமுத்தார் அணையை கெட்டும் போது அந்த அதிகாரிகள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது, முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் வந்து மணிமுத்தார் அணைக்கட்டு திட்டத்தை கொண்டு வந்ததுனாலதான் தெற்கு சீமையில இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான குடிநீராவது கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூய்மையான அரசை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த மக்கள், வேற ஒண்ணு இல்ல சகோதரி. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வம் தேய்க்கும் படைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மக்கள் வந்து உங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த மக்களுடைய வாக்குச்சீட்டின் மூலமாகத்தான் சைரன் வச்ச சுழல் விளக்கு வைத்த வாகனங்கள்ல செல்றீங்க. இந்த மக்களுடைய வாக்குச்சீட்டின் மூலமாகத்தான் உங்களுக்கு சமூகத்துல அந்தஸ்து கிடைச்சிருக்கு. எதுக்காக? இந்த மக்கள், நீங்க எங்களுக்கு நல்லது செய்வீங்க, நீங்கள் என்ன பாதுகாப்பீங்க, அதுதான் சொல்றேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் நீங்க தான் அப்படி சொல்லி நான் நம்புறேன். நம்பித்தான் வாக்களிச்சேன். என்ன நீங்க வந்து பாதுகாக்கணுமா வேண்டாமா? 1. 2வது, 5 நாள் நீங்க வேலைக்கே போக கூடாது, வீட்டிலே இருங்க அப்படி சொன்னா, குறைந்தபட்சம் 5 நாட்களும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்துக்கு உத்தரவாதம் சொல்லலை சொன்னா, நாங்க அந்த இயக்கம், திராவிட இயக்கம் 80 ஆண்டு காலம், அந்த இயக்கம், இந்த தேசிய இயக்கம் 90 ஆண்டு காலம், நாங்க அப்படி பண்ணிட்டோம், சமூக நீதி, அந்த நீதி, இந்த நீதி எல்லாம் பேசுறது அவமானமா இல்ல, வெக்கமா இல்ல? இந்த மக்கள் அண்ணல் பட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மழைநீர் எப்படி மழைநீர் ஒரு பக்கத்திலே தண்ணீராக பெருகுகிறதா, அதுக்கு சமமா மக்கள் வடிக்கிற கண்ணீர் பெருகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசுதான். நான் என்ன சொல்றேன், இனிமேலாவது கொஞ்சம் விழிப்போட வேகமா அரசு இயந்திரங்களை முடுக்கி விடுங்க, வருவாய்த்துறை முடுக்கி விடுங்க. நீங்க சகோதரி, நான் எனக்கு இந்த முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ அல்லது இந்த அரசையோ குறை சொல்லி ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. ஆனால் அந்த மக்களுடைய வயிற்றெரிச்சல் இருக்கு பாருங்க, உங்களை விடாது, உங்களை வந்து படு பாதாளத்துல கொண்டு தள்ளிடும். அதனால இனிமேலாவது அரசு இயந்திரங்களை முழுமையாக முடுக்கிவிட்டு அரசு அதிகாரிகளும் முழுமையாக இனிமேலாவது நீங்க மனச்சாட்சியோட பணியாற்றுங்க. நான் பொதுமக்களுக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி மூலமா ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து மழை காலங்கள்ல கொஞ்சம் உங்க பிள்ளைகளை கொஞ்சம் எச்சரிக்கையா வைங்க. உங்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா வந்து வெளியே போகும்போது வரும்போது மின்சாரம் எங்கேயாவது துண்டிக்கப்பட்டு கிடந்தா அதுல ஏதாவது அந்த பிள்ளைகள் மிதிச்சிடக்கூடாது. அதனால
பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற, உங்களை பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்குங்கிறது ஒரு பக்கம். நீங்களும் பொதுமக்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தமிழ் சமூகத்தினுடைய சொந்தங்களாக நான் கருதக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக. சரிங்க சார். ஜெயக்கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது 2015 அந்த டிசம்பர் 2, இன்றும் அதே டிசம்பர் 2. ஸோ அதை மேற்கோள் காட்டி அரசாங்க அதிகாரிகள் அவங்களோட கடமையெல்லாம் செய்யும் பொழுது என்னதான் இயற்கை சீற்றமாக இருந்தாலும் அதிலிருந்து மக்களை காக்க வேண்டியது அரசாங்கம். அதாவது கவர்மெண்ட் ரெட் அலர்ட்டோ ஆரஞ்சு அலர்ட்டோ அந்த அலர்ட் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், பொதுமக்கள் நீங்கள் அலர்ட்டா இருங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளட்டு யாருன்றது எப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை பொறுத்து நம்மளோட கடமை என்ன, அரசாங்கத்தோட கடமை? அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன அந்த கருத்துக்களை தனி வீடியோவா மத்திய அரசுக்கு அனுப்பணும். அவர் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் மத்திய அரசாக இருக்கின்றன. அவருடைய அந்த வயிற்றெரிச்சல், தமிழ்நாட்டின் மேல உள்ள அக்கறை, இதெல்லாம் ஒரு தனியாகவே மத்திய அரசுக்கு சொல்லலாம். மத்திய அரசினுடைய நிதியை வெகு விரைவாக பெற்றுத்தரகிறது அண்ணன் செல்வம் போன்ற பொறுப்பாளர்கள்லாம் நடவடிக்கை எடுக்கலாம். இன்னொரு செய்தி என்னன்னா, வெறும் தமிழ்நாடு அரசை மட்டுமே குறை சொல்வதில் செல்வம் அண்ணனுக்கு உள்நோக்கு இருப்பதா நான் நினைக்கிறேன். சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நான் சொல்றது என்னன்னா, இதற்கான மேல்மட்டமாக இருக்கக்கூடிய முறை செய்தும் காப்பாற்றும் மன்னவன் மேலே ஒருத்தர் இருக்காரு, மத்திய அரசு இருக்கு. அதுக்கும் அண்ணன் மாதிரியான அந்த தகவல்களை அங்க சொல்றது நல்லது. இன்னொரு செய்தி என்ன, ஆரம்பத்துல இருந்தே அண்ணா அவர் வானிலை அதிகாரி இருக்கிற தனியார் துறை அதிகாரிகள்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு மழைக்காலங்கள், இவ்வளவு மழை பிரச்சனைகள்லாம் இல்லாத காலத்தில் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனங்கிறது குறைந்தபட்ச அலுவலகங்களை வைத்திருந்தாங்க. இன்றைக்கு அதை அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அண்ணனை போன்ற மிகச்சிறந்த வானிலை ஆராய்ச்சியாளர்களை தன்னார்வலர்களாக இது போன்ற பேரிடர் காலங்களில் தன்னார்வலர்களாக ஒரு பணி அமர்த்தி மாநிலங்கள் தோறும் தொடர்ச்சியாக, இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சொல்றேன், அதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். மாநில அரசு செயல்படவில்லை, மத்திய அரசுக்கென்று உள்ள அந்த கடமைகளை செய்ய வேண்டியதும் இங்கு அவசியமாகிறது. அதிகமான அந்த தொழில்நுட்ப கருவிகளும் மத்திய அரசினுடைய அதனுடைய நிர்வாக அந்த அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை மட்டுமல்ல, இது போன்ற தொழில்நுட்ப சாதன அறிவையும் வழங்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரே சொல்ற மாதிரி ஒவ்வொரு வானிலையும் திடீர்னு மாறுது, இது யாருக்கும் பொறுப்பேற்றுக்க முடியாது, மாறுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய தண்ணீர், மழை நீரை குடிநீராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அரசு உருவாக்க வேண்டும்ங்கிறது நம்முடைய செய்தி. இன்னொன்று, பல கோடி ரூபாய் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மத்திய அரசும் மாநில அரசுகளும் இது போன்ற மழை நீரை எந்த வகையிலாவது குடிநீராக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மழைநீர் வடிகால் திட்டம் இருந்தால் தான் ஒரு வீட்டுக்கான வரைபடங்களுக்குரிய அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மாநகராட்சியினுடைய திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க கூட கொண்டு போகலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் குறிப்பாக மழைநீர் வடிகால் திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி வீட்டிற்கான அனுமதி உண்டு என்று சொன்னாலும் அதை என்னுடைய கருத்தை பொறுத்தவரை அண்ணன் செல்வண்ணன் சொன்ன மாதிரி முதல்ல குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் பார்க்கின்ற போது பள்ளி கல்லூரிகளில் விடுமுறையை முன்கூட்டியே முதல் நாள் இரவே, அது மழை வந்தாலும் சரி வராட்டியும் சரி, மழை வராம குழந்தைங்க இருந்தால் வாழ்த்த தான் செய்யும். இல்ல அவங்களோட படிப்பெல்லாம் ஒரு நாள் வீணா போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் அப்படியெல்லாம் படிச்சு இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை எல்லாம் பெருசா கிடையாது. நான் என்ன சொல்றேன், கொரோனா காலத்துல ஆன்லைன்ல கொண்டு போன மாதிரி கொண்டு போகலாம், இல்லை விடுமுறை காலங்களை சனிக்கிழமை கூட உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு செய்தி என்னன்னா, இது போன்ற சூழலை நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற அந்த செய்தியின் அடிப்படை நம்ம வரக்கூடிய மற்ற பகுதிகளில் தடுப்பணைகளை கட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சென்னை போன்ற பெரும் மாநகரங்களில் என்ன பணி அதாவது கழிவு நீரையும் குடிநீரையும் இணைக்கக்கூடிய அந்த வடிகால் வசதிகளை மாற்றி அதற்குரிய தீர்வுகளை கோடை காலங்களில் செய்ய வேண்டும். சரி, நன்றி சார். சார் உங்களுடைய நிறைவான கருத்து. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீர்நிலை ஆக்கிரமிப்பு. இதை நம்ம பேச மறந்துட்டோம். இந்த மழை காலங்களில் தான் தவறான ரியல் எஸ்டேட்டு, தவறான அரசு அதிகாரிகள் இதெல்லாம் சேர்ந்து பட்டா பண்ணுறவங்க, இதெல்லாம் யாருன்னு அந்த முகத்திரைகளை கிழிக்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் சென்னை பற்றி பேசுறதுனால நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்க ஒரு விஷயம், மாநகராட்சி உட்பட்ட 15 ஜோன்லேயும் இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்ற பேனரை தொங்க விட்டு தனி மனிதனோட ஃபோட்டோ, நிர்வாகத்தோட ஃபோட்டோ, வழிபாடுதலம், அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எந்த வழிபாடுதலமோ, ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இதெல்லாம் போட்டால் தான் இவர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர் போட்டால் தான் இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர் யாருன்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை பாராட்டுறேன், எனக்கு குறைன்னு சொல்லல, ஒரு விஷயத்தை பாராட்டுறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல நடந்துக்கலாம் இருக்கக்கூடிய அதிகாரிகள்
சென்னை மாநகராட்சியோட துணை மேயர் அவர்களுக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் நான் ஏதாவது விஷயங்களை பார்க்குறேனோ திரு மகேஷ்குமார் அவரிடம் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்லேயே அங்கே வந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாரு. அவருடைய சக்தி உட்பட்டு. ஏன்னா பாலிசி மேட்டர் துறை அமைச்சர்கள் சார்ந்ததுன்னா அது அவரால் கோஆர்டினேட் பண்ண முடியாது. பட் ஆனால் மாநகராட்சி உட்பட்ட இடத்துல எதை சொன்னாலும் எங்களுக்கு 30 மினிட்ஸ் to 1 hour வந்து அவர் பண்ணி கொடுத்தனால திரு மகேஷ்குமார் துணை மேயர் அவர்களுக்கு நன்றி. ரெண்டாவது, மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் விடிகால் 4 மணி 3 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய கணபதி அவர்கள் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் வந்து உண்மையிலே வந்து இப்படி தான் எம்எல்ஏலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அதே மாதிரி ஆவடி காவல் ஆணையர் திரு சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல இது நடக்குது இந்த இடம் நடக்குதுன்னா எங்களுக்கு வித்தின் 24 hours சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாரு. நான் அதுக்காக என்ன சொன்னேன், எல்லாரும் இல்லை சுணங்கும் அதிகாரிகளை மட்டும்தான் குறை கூறுகிறேன். இப்படி சில பேர் இருக்காங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, சிஎம்ஆர்எல். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் எடுக்கக்கூடிய கேஇசி என்ற நிறுவனம் எல்என்டி மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்கள் பண்ணக்கூடிய தவறு பூந்தமல்லிருந்து போர் வரையும் பாருங்க பிரசவத்திற்கு இலவசத்தை திருப்பியும் நினைவூட்டுகிறது. அதே மாதிரி போரூர்லேருந்து கிண்டி வரையும் நினைவூட்டுகிறது. தவறுவிட்ட செயல்களால் ஏற்படும் பாதிப்பு இப்போ என்ன கேட்டீங்க, தவறுவிட்ட செயல்களால் ஏற்படும் பாதிப்பை சோதனை செய்வது வேடிக்கை, இயற்கையாக ஏற்படும் பாதிப்பை சொல்வதுதான் வாடிக்கை. ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது குறை சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்பது திட்டமிட்டு ஒழுங்கா பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாம ஏன் இழுக்கணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெயகிரன் சார் சொன்னாரு அதிகாரிகள் மனிதர்கள் தானே, அந்த மனிதர்கள் மனிதர்களாக இருந்து மக்கள் அவதிப்பட என்று யோசனைப்பதற்காக தான் உங்களுக்கு அதிகாரம் பவர் காரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த அதிகாரிகள் நீங்க தவறு விட்டதால தான் நீங்க நாங்க குறை சொல்லக்கூடிய நிறைவான கருத்து. சகோதரி, வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பருவமழை தொடங்கும் என்று தெரிந்ததுக்கு பிறகும் நீங்க மார்ச் மாசத்துல இருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாத காலங்கள்ல இந்த குளங்கள் கிராமப்புறத்துல இருக்கிற குளங்களை முறையா தூர்வாருனா போதும். அந்த மண்ணை நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு விவசாயிகள்கிட்ட சொன்னா எடுத்துருவாங்க. இந்த மழை நீரை வந்து அதுல சேமிச்சு வச்சாலே குடிநீர் ஆதாரம், அதாவது நிலத்தடி நீர் வந்து நீர்மட்டம் உயரும். ஒண்ணு. ரெண்டாவது, காட்டாற்றுல போற வெள்ளம் இருக்கு பாருங்க, அது மழை கடல்ல போய் கலக்கிறதெல்லாம் தடுப்பணைகளை கட்டி பாதுகாக்கலாம். இதை விட்டுட்டு வெறுமனையாக விளம்பர அரசியல் செய்வதை செல்வகுமார் சார் கட்சிகளுமே நிப்பாட்டணும். சரிங்க சார், இப்ப செல்வகுமார் சாரோட பிரேக்கிங் நியூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கலாம் சார், நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பாக தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் நாம எதிர்பார்த்த மழை எதிர்பார்ப்பை விட அச்சமூட்டும் வகையில பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காரைக்கால் முதல் நீடாமங்கலம் வரைக்கும் மன்னார்குடிக்கு தொடங்கிட்டது. புரடாச்சேரி, கூத்தாநல்லூர் மற்றும் திருவாரூர்ல மிக கனமழையாக 1/2 மணி நேரம் பொழிந்து கொண்டிருக்கிறது. நம்ம செய்தி நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பிச்ச பொழுது தொடங்கிய மழை இப்பொழுதுதான் தீவிரமடைந்திருக்கிறது. இன்னும் 2 மணி நேரம் பெய்யும் போல தெரிகிறது. இப்படி இன்றைக்கு டெல்டா முழுவதுமே மிக கனமழை பொழிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்வு கரையை கடக்கும் பொழுது கண்டிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை காலையில இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே நாளை காலைக்கு பிறகு படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிடும். வரக்கூடிய 8ஆம் தேதி வரை இந்த மழை விட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். புதிய நிகழ்வு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இலங்கை அருகே வருகிறது. அது இதோடு சேர்ந்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். இப்படியே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். பள்ளி விடுமுறை நாளைக்கு. சரிங்க சார், எந்த மாவட்டத்திற்குங்க சார்? நம்ம ராஜ்நியூஸ்ல சென்னை. இப்போ அது பிரேக்கிங் நியூஸ்ல அதுவும் ஆட் பண்ணிருக்காங்க. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஸோ அலர்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம முதல்ல நம்மளோட குழந்தைங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ மழை தானே, நீங்க போய் வெளியே விளையாடுங்க அப்படின்னு சொல்றதோ இல்லை இருக்கிற வேலையெல்லாம் செய்ய சொல்றதோ அதெல்லாம் தேவையில்லை. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இருக்கட்டும், புத்தகங்களை கொடுங்க. ஸோ படிக்கிறது அவங்களுக்கும் நல்லது, அவங்களோட படிப்புக்கும் நல்லது. அதே போல எல்லாருமே கவனமா இருங்க. அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் வெளியே வந்தால் போதும். அழகர் செந்தில் சார் சொன்ன மாதிரி அங்க தண்ணி நிறைய ஓடுது, இங்க தண்ணி குறைவே ஓடுது, பஸ் முழுகிருச்சு, கார் முழுகிருச்சுன்னு அதை வேடிக்கை பார்க்குற வேலையெல்லாம் எதுவுமே வேண்டாம். அதனால பத்திரமா இருப்போம். நிச்சயமாக நம்மளோட கடமை என்னவோ அதை நம்ம சரியா செய்ய வேண்டும். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.